ஹாய், நான் முதல்வன் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ எக்ஸாம் வந்து செப்டம்பர் 15 வந்து நடக்க போகுது. அண்ட் இந்த எக்ஸாம் எதுக்காகன்னு எல்லாருக்குமே தெரியும். 1000 அஸ்பிரன்ஸை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து மந்த்லி 7500 வந்து கொடுக்க போகிறாங்க ஃபார் 10 months. ஸோ டோட்டலாக ஒரு அஸ்பிரண்ட்டுக்கு வந்து 75,000 வந்து கிடைக்கும். அண்ட் ப்ளஸ் ஃப்ரீ கோச்சிங்கும் இருக்குது. ஸோ ஃப்ரீ கோச்சிங் வந்து சென்னையில் ஃபுல் டைமுக்கு வந்து 225 ஆஸ்பிரன்ஸ் அண்ட் பார்ட் டைம் வந்து 100 செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் 100, மதுரைக்கு 100. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். ஏஜ் வந்து யூபிஎஸ்சிக்கான ஏஜ் தான். மினிமம் வந்து 21, மேக்ஸிமம் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து 37, எம்பிசி பிசிக்கு வந்து 35, ஜென்ரலுக்கு 32, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு வந்து 42 years. ஸோ எக்ஸாம் வந்து செப்டம்பர் 15 நடக்க போகுது. கோர்ஸ் ஸ்டார்ட் டேட் வந்து அக்டோபர் 10 வந்து கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி வந்து தள்ளி தான் போகும். அக்டோபர் எண்ட் அப்படின்னா நவம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்கும். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2025க்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணலன்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்காது. அதாவது அப்ளிகேஷன் வந்து மோஸ்ட்லி ஃபெப்ரவரியில் வந்து வரும். ஸோ நீங்கள் அப்போ வந்து அப்ளை பண்ணலன்னா அப்போ மார்ச், ஏப்ரல், மே அந்த மாதிரி ஒரு 3-4 monthsக்கு வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து வராது. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இந்த டைம் வந்து மாறி இருக்குது. போன டைம் வந்து 150 கொஷின்ஸ் இருந்தது. 100 ஜிஎஸ், 50 வந்து சிசேட் இருந்துச்சு. அண்ட் 3 hours கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து 100 கொஷின்ஸ் தான். 90 ஜிஎஸ், 10 சிசேட் அண்ட் 2 hours தான் டைம். போன டைம் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் வந்து இல்லை. இந்த டைம் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே யூபிஎஸ்சியில் வர 1/3 நெகட்டிவ் மார்க். கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். சிலபஸ் அதே யூபிஎஸ்சி சிலபஸ் தான். ஸோ சிசேட்டும் அதே தான். நீங்கள் மோஸ்ட்லி வந்து பிஒய்க்யூ, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் பார்த்து போனீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கிளியர் பண்ணிடலாம். அடுத்து ஸோ டோட்டல் வந்து 1000 seats. இது வந்து ரிசர்வேஷன் படி வந்து பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி போன டைம் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து 50 seats வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் வந்து அப்படி எதுவும் கொடுக்கல. ஸோ எல்லாமே ஓப்பன் கேண்டிடேட்ஸ் தான். ஸோ நீங்கள் ஃப்ரீ கோச்சிங்க்கு ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து 3000 வந்து காஷன் டெபாசிட் வந்து வாங்குவாங்க. நீங்கள் முடிச்சுட்டு வரப்போ வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. இது வந்து சென்னை சென்டருக்கு மட்டும்தான். ஸோ அவ்வளோதான். எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள், நல்லா படிங்க. Thank you.